பொட்டேட்டோ இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படத்த பத்தி சொல்லலான்னு இருக்கோம். அந்த டாபிக்கும், அந்த படத்துக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் நம்ம அத பத்தி சொல்லப் போறோம். நீ சொல்றியா படத்த பத்தி? ஆமா டொமேட்டோ. ஏன்னா அந்த படம் வந்து நல்லா நல்ல கதை. ஆனா உண்மையிலேயே ஒரு டீமா பார்க்குறப்ப இந்த ரிவ்யூ பண்றவே இல்ல பண்ண தெரியாது. ஆனா அந்த படம் டோட்டலா ஒரு டீம் சேர்ந்து செஞ்சா தான் அந்த படம் கம்ப்ளீட் ஆகி நல்லாருக்கும். சின்ன சின்ன தப்பு பரவால்ல. பெரிய பெரிய தப்பு இருந்தா அந்த படம் டிஸ்ட்ராய் தானே டொமேட்டோ. அந்த மாரி பார்க்குறப்ப அந்த படம் கம்ப்ளீட்டாவே நல்லா வேலை செஞ்சிருப்பாங்க. டோட்டல் டீம் நல்ல கதை. உண்மையிலேயே ஃபேக்ட்ட தான் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துக்கு உள்ள விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். பிபிஎஃப் மனசாட்சில. சரி, இப்ப நம்ப அந்த படத்த பத்தி கொஞ்சம் சிம்பிளா சொல்லிட்டோம். ஃபெக்ட் தான் அந்த படம்ன்ட்டு. அந்த படத்த பேர சொல்லிடுறோம். பிகே. படத்துல நடிச்சவர் வந்து அமீர் கான். அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ரீசென்ட் டைம்ல Flixல தான் பார்த்தோம். Flix இருக்கிறவங்க Flixல கண்டிப்பா பாருங்க. Flix இல்லாதவங்க வேற இடத்துல கண்டிப்பா தேடி பாருங்க. ஏன்னா அது ஒரு ஃபெக்ட் தான். இது நெறைய பேர் ஒத்துப்பாங்க. சில பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்காதவங்களுக்கு என்னன்னு நீ சொல்லு. ஆமா. ஆனா ஒரு வகையில அந்த படம் சொல்லணும்னா, அப்படி சீரியஸான கதை இல்ல. ஆனா சிரிப்பா தான் இருக்கும். ஒரு மாரி இந்த நாட்டுல பண்ற விஷயத்த பத்தி அந்த படத்துல எடுத்திருப்பாங்க டொமேட்டோ. சரி, இப்ப நம்ப டாபிக் குள்ள போலாம்னு நெனைக்கிறேன். டாபிக் என்னன்னு நீ சொல்லிரு. ஆனா அந்த படம் சொல்லணும்னா நல்ல படம். இன்ட்ரெஸ்ட் இந்த மாரி இருக்கிறவங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இந்த டாபிக் என்னன்னா ஜிஓடி அந்த மாரி விஷயத்துக்கு சேர்ந்தாப்புல தான் அந்த படமும். அதனால தான். இதுக்கப்புறம் எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு படம் கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். நல்ல படமா தான் சொல்லுவோம். அதாவது எங்களுக்கு பிடிச்சிருந்த படம் மட்டும். சில பேர் படம் பார்த்துருக்கலாம். சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. பார்க்காம இருக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்களுக்கு திருப்பி பார்க்கணும்னு தோணும். கண்டிப்பா பாருங்க. இப்ப நம்ம வந்து ஜிஓடின்னு சொல்லிட்டு அதாவது காட் பத்தி தான் பேச போறோம். என்ன பேச போறோம்? என்ன பேசணும்னா, அவங்க ஒரு கிரியேட்டர். அதாவது அவங்க படைக்கிறவங்க. அவங்க இந்த மாரி விஷயம் இந்த இந்த என்ன சொல்லுவாங்க? யூனிவர்சல் என்ன சொல்லுவாங்க டொமேட்டோ? இந்த பிரபஞ்சம். அதாவது இந்த பிரபஞ்சத்துல அவங்க இப்ப வேலை இடம்னா ஒரு பாஸ், ஒரு மேனேஜர், ஒரு சூப்பர்வைசர், ஒரு ஒர்க்கர்ஸ் கீழ வேலை செய்றவங்கலாம் இருப்பாங்கல்ல டொமேட்டோ. அந்த மாரி அவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு பார்த்தாக்கா, பாஸ் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, எல்லாத்தையும் ஸ்மூத்தா கணக்கா கொண்டு போற ஒருத்தவங்க. அவங்க தான் காட். அவங்க காட் சரி. அவங்களுக்குன்னு ஒரு பேர் இல்லையா? நெறைய பேருக்கு என்னமோ விதவிதமா பேர் வச்சுக்கிறாங்களே நாட்ல. மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் என்னென்னமோ வைக்கிறாங்களே. அந்த மாரி அவருக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கா? காட்டுன்னு தவிர்த்து. காட்ன்னு தவிர்த்து பார்த்தாக்கா, என்ன பேருன்னு சொல்ல தெரியல. அதான் நீயே சொன்னியே டொமேட்டோ. அவங்கவங்க இஷ்டம் போல ஜெனரல் மேனேஜர்ல போஸ்டிங்ல இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டா அங்க வச்சுக்கிறாங்க. சூப்பர்வைசர் போஸ்டிங்ல ஆசைப்பட்டா அங்க வச்சுக்கிறாங்க. ஏன் அடிமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அங்க வச்சுக்கிறாங்க. அந்த மாரி தான் டொமேட்டோ. ஆனா சிம்பிளா நீ என்ன சொல்ல என்ட்ட கேட்க வரேன்னா, அந்த சுப்ரீம் ஷைன் அததான் கேட்க வரேன்னு நெனைக்கிறேன். அவங்க அந்த மாரி ஒரு பொசிஷன்ல இருந்து இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதானே டொமேட்டோ? ஆமா. நெறைய பேர் நெறைய லாங்குவேஜ்ல அவங்கள சொல்லுவாங்க. கடவுள் சொல்லுவாங்க, காட்ன்னு சொல்லுவாங்க, ஜீசஸ் சொல்லுவாங்க. இந்த மாரி விதவித பேருல வச்சுப்பாங்க. பேரு அதாவது இது எல்லாமே பேரு தான். அந்த மாரி நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, ஒரு சுப்ரீம் ஷைன்னு நம்ம நெனைக்கிறோம். கரெக்ட்டா? ஆமா. ஏன்னா, அதுதான் நம்மளோட நம்புற ஒரு சிஸ்டம். இந்த பூமியில நடந்துகிட்டு இருக்கு. நடக்கும். பல 1000 வருஷமா இதுதான் இருக்கு. தானே டொமேட்டோ? சரி, நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கு. காட்னா என்னன்னு சொல்லுவாங்க? அதாவது மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களா? இல்ல ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயமான இதா? இல்ல ஏதாவது நம்ம பண்ணிட்டா தண்டிச்சுருவாங்களோன்னு பயப்படணுமா? காட்ன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கவங்க வந்து மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் டொமேட்டோ எல்லாருமே வந்து பயப்படுறாங்கன்னு தெரியல. ஏன்னா உள்ள வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா வெளிய வந்து அந்த மாரி எதுவுமே தெரியல டொமேட்டோ. ஏன்னா சில பேர் பார்த்தாக்கா, சில படத்துலயும் காட்டியிருப்பாங்க இந்த மாரி விஷயம். ஏன்னா உண்மையா பண்றது தான் படத்துலயும் காட்டுவாங்க தானே டொமேட்டோ. அப்படியே அவங்க அந்த சாமி கும்பிடுறது ரொம்ப அதுல சக்தி இல்ல. ரொம்ப அதுல ஈடுபாடா இருக்கிறது, ரொம்ப விஷயம் அதுக்காகவே செய்வாங்க. கேட்டா அவங்களோட லைஃபே அதுக்காக டெடிகேஷனா அதுக்காகவே குடுக்க ரெடின்னு மாரி பண்ணுவாங்க. ஆனா அடுத்த பக்கம் பார்த்தாக்கா, எல்லாமே அழுக்கு மட்டும் தான் அவங்க கிட்ட நிறைஞ்சிருக்கும். சில பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியல. ஆனா, அது வந்து ஒரு மார்க்கெட்ன்னு ஒரு விஷயம் வச்சு, இந்த வைரல் மாரி அவங்களோட ஃபேமஸ்க்காக அந்த மாரி பண்றாங்களா என்னன்னு தெரியல டொமேட்டோ. சரி, காட்னா என்ன வரம் குடுப்பாங்களா? குடுப்பாங்களா? டொமேட்டோ சொல்லு. காசு குடுப்பாங்களா? காசு குடுப்பாங்களா? எல்லாமே குடுப்பாங்களா? குடுப்பாங்களே! காட் எனி டைம் சர்வீஸா? ஆமா. அதனால தான் குடுப்பாங்களே! சரி, நான் டீ குடிச்சுக்கிறேன். சரி, அப்ப நீ டீ குடிக்கிறப்ப, நீ சொன்ன மாரி இது எல்லாமே குடுப்பாங்கன்னு ஒரு ஹிஸ்டரியில கூட இருக்கு தானே டொமேட்டோ. அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த மாரி விஷயத்த எல்லாம் ஆசைப்படுறாங்களோ ஒரு வேள? ஏன்னா இரு நான் குடிச்சிட்டு வந்துட்டேன். நீ குடிக்கிறியா? வேணாவா? இல்ல. அப்புறம் குடிச்சுக்கிறேன். சரி. இப்ப நான் கேட்கிறேன். காட் எனி டைம் சர்வீஸ்னா என்ன? நம்மளுக்கு என்ன தேவையோ அத மட்டும் குடுப்பாங்களா? இல்ல நம்மளுக்கு தேவையில்லாதது கூட குடுப்பாங்களா? ஏன்னா தேவையில்லாதது குடுத்தா தான் நம்ம காட்ட வந்து, ஐயோ! இப்படி பண்ணிட்டாரே கடவுளு. கடவுள் இருக்காரா? இல்லையா? அந்த மாரியெல்லாம் கேள்வி கேட்கிறோம்ல. ஆமா டொமேட்டோ. இப்ப தொண்டை இதாச்சு. இப்ப நீ சொன்ன மாரி டொமேட்டோ, இந்த விஷயத்துல வந்து எனக்கும் சில விஷயம் இருக்கு. இந்த விஷயம் பேசணும்னு இருக்கப்ப நெறைய விஷயம் யோசிச்சிருப்பேன் நானு. ஆனா நீ எனி டைம் சர்வீஸ்ன்னு சொல்றப்ப, அந்த மாரி தான் ட்ரீட் பண்றாங்க தான் உண்மையா டொமேட்டோ. ஏன்னா, சில சில டிவைனான பிளேஸ் அதாவது அப்படின்னு சொன்னா எல்லாரோடையும் இருக்கும்ல. எல்லாரோடையும் இருக்கிறப்ப, அந்த மாரி இடம் எப்படி தெரியுமா? அது ஒரு ஃபேமஸான ஒரு இடமா மாறுதுன்னா, அந்த இடத்துல நம்ம போய் வேண்டுனா அது நடந்தா அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த கோயில்ல வந்து லட்சம் லட்சமா ஆளு போவாங்க. ஒரு ஒரு அந்த இந்த மாரி கோயில் நெறைய இருக்கு இந்த பூமியில.
போவாங்க. இல்லன்னா அந்த கோயில்ல ஒரு ஈ, காக்கா கூட எட்டி போகாது. ஒரு சுடுகாடு மாரி இருக்கும். அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன டொமேட்டோ? அதாவது நீ என்ன சொல்றன்னா, காட் எனி டைம் சர்வீஸா தெர்ல. ஆனா வந்து இந்த மாரி இடம்லாம் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணி நல்லா சம்பாரிக்கிறாங்கன்னு தெரியுது. பிசினஸா மாறுதுன்னு நெனைக்கிறேன். ஒரு மாரியா சொல்லணும்னா அப்படி சொல்லல டொமேட்டோ. ஆனா நீ சொன்ன மாரி கொஞ்சம் அந்த ஷேட் வந்து உழுவுது அந்த நிழல் வந்து. நான் சொல்ல வந்தது வந்து, இந்த மாரி ஏன் இருக்குன்னு கேட்கிறேன் டொமேட்டோ. அதாவது ஏன் இந்த மாரி எல்லாம் பண்றாங்கன்னு என்ன சொல்ல வந்தேன்னு நானே மறந்துட்டேன். அந்த மாரி தான். ஒரு மாரி அப்படிதான் ஒரு மாதிரியா. ஏன்னா, அது வந்து ஏன் பண்றாங்கன்னா, முதல்லே நம்ம சொன்ன மாரி தான். காட் காசு குடுக்குறாங்க. காட் வந்து வரம் குடுக்குறாங்க. அப்படின்னு ஒரு நம்பிக்கையில, அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே எடுத்துட்டு போய் பண்றேன்னு சொல்லிட்டு, நான் உண்மையாலே நல்லவனா இருக்கேன். நான் நல்ல விஷயம் தான் பண்றேன் கடவுளுக்காக. நான் கடவுள நம்புறேன். கடவுள் எனக்கு திருப்பி குடுப்பாருன்னு சொல்லிட்டு, அந்த எண்ணத்த வச்சுட்டு போறாங்க. திடீர்னு நடக்கலன்னு இருக்கிறப்போ, கடவுளே இல்ல உலகத்துல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆ அப்படின்னு பார்த்தாக்கா, ஆமா நீ சொன்ன மாரி டொமேட்டோ. சில பேர் இந்த மாரி செயல் நெறைய பண்ணியிருக்காங்க. சில பேத்துக்கு ஹிஸ்டரி இல்ல. அதாவது கிடைச்சிருக்கு தான். அந்த வரம்ன்னு ஒரு விஷயம் இப்ப இருக்கா டொமேட்டோ? வரோன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா வரோன்னு நெறைய பேர் பாட்டுலயோ, இல்ல படத்துலயோ, இல்ல பொதுவான வாழ்க்கையிலயோ கூட சொல்லிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எப்படி கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? எங்க காசு குடுத்தா கிடைக்குமான்னு மாரி இருக்கு. சொசைட்டி கத மாரி இருக்கு இது வந்து. ஆமா. அந்த சொசைட்டிய பார்சல் பண்ணுங்க. அது மாரி தான் டொமேட்டோ. ஆமா. ஏன்னா, இப்ப நீ சொசைட்டிய பார்சல் பண்ணுங்கன்னு சொன்ன மாரி, அந்த மாரி தான். இப்ப வந்து ஆர்டர் போடுறாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, வேண்டிய விஷயம் வந்து வேணும். அந்த மாரி தான் டொமேட்டோ. ஆமா, சரி. ஆ இப்ப வந்து கெப்பாசிட்டின்னா நீ என்னன்னு நெனைக்கிற? கெப்பாசிட்டின்னா என்னன்னு நெனைக்கிறேன்னா, அது நீயே சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் டொமேட்டோ. ஓகே. ஒருத்தவங்க வந்து கெப்பாசிட்டி வந்து நம்மளோட இதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ம். "த பெர்சன் ஐ நோ சேஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் அவர் இஸ் த ஒன்லி கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கெப்பாசிட்டி வந்து டொமேட்டோ, அதுக்கு எந்த ஆங்கிள்ல பார்த்தாலும் ஒண்ணுமே இல்ல. அதாவது கொஞ்சம் புரியிற மாரி சொல்லேன் டொமேட்டோ. கொஞ்சம் புரியிற மாரி சொல்லணும்னா, நம்மளுக்கு என்ன இருக்கோ அது மட்டும் தான் கிடைக்கும். அது மட்டும் தான் நடக்கும். இப்ப நம்மகிட்ட சும்மா சொல்லணும்னா, கடவுள் வந்து நம்மள மாரி தான் தானே இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பவர், சக்தி அந்த மாரி நம்மள விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரான விஷயம் அவங்க கிட்ட இருக்கிறனால கடவுள்னு பேரு வச்சிருக்காங்க தானே டொமேட்டோ. அந்த மாரி விஷயம்லாம் இப்ப உன்ட்ட வந்து சும்மா சொல்றேன் பாரேன். இப்ப பவர் பேங்க்ன்னு ஒரு விஷயம் இந்த இதுல இருக்கு. ஃபோனுக்கு பாய்க்கிற விஷயம் தெரியும் தானே? நீ ஆமா. பாய்ப்ப தானே? அதுல வந்து சார்ஜர் போட்டா 100% இப்ப நீ சார்ஜர் ஃபோனுக்கு போட்டா அதுலேருந்து பவர் பேங்க்லேருந்து சார்ஜர் குறையும். அந்த பவர் வந்து அப்படியே வந்து அந்த ஃபோனுக்கு இறங்கும். அந்த எலக்ட்ரிக் ஒரு இது தானே? ஆமா. அப்ப அந்த மாரி ஒரு பவர் உன்ட்ட 100% இருக்குன்னு வச்சுக்கிட்டா, உன்ட்ட நீ நார்மல் ஆளுங்கள விட உன்ட்ட நெறையா இது அந்த சார்ஜர் மாரி சொன்னோம்ல சிஸ்டம் அந்த மாரி உன்ட்ட இருக்குன்னு அர்த்தம். நார்மல் ஆளுக்கு அந்த மாரி விஷயம் இல்ல. ஏன்னா பவர் பேங்க்ன்னு இப்ப தான் கண்டுபிடிச்சாங்க. முன்னலாம் சார்ஜர் மட்டும் தெரியும் தானே. அந்த மாரி ஒரு மாரியா தான் சொல்ல வரேன். உனக்கு புரிஞ்சுச்சா? எனக்கு புரிஞ்சுச்சு. ஆனா பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்கும்ல? புரியலன்னா இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நார்மல் ஆளுங்க விட உன்ட்ட ஒரு விஷயம் ஒரு ஸ்பெஷலா இருந்துச்சுன்னா, நீ நார்மல் ஆளுங்க நீ கணக்கு வராது. நீ ஸ்பெஷலான ஆளுங்க தான் கணக்கு வரும். அப்ப நீ தனியான ஆள் தானே ஆட்டோமேட்டிக்கா. அந்த நார்மல் ஆள்ன்னு பார்த்தாக்கா ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னா, நீ அவங்கள சேர்ந்தாப்புல அவங்க பிஹேவியர் உன்ட்ட ஒரு 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம் உன்ட்ட ஒரு ஒரு விஷயம் இருந்தாலே நீ ஸ்பெஷல்னு ஆயிருவ. அந்த மாரி தான் இந்த ஜிஓடின்னு சொல்ல வரேன். கரெக்ட். அந்த மாரி தான். அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருந்திருக்கு. இப்ப நம்ம எவ்வளையோ வந்து சாமி கதையில பார்த்துருப்போம். சாமியோட படத்துல பார்த்துருப்போம். இதெல்லாம் நிஜம்னு எப்படி நம்ம நம்ப முடியும்? படம்னாலே பொய்ன்னு தானே சொல்லுவாங்க. அப்ப யாரோ எழுதி வச்சத நம்ம நம்பணுமான்னு கேட்டா, நெறைய பேர் நம்புறாங்க. நெறைய பேர் வந்து பார்த்துருக்கேன்னு கூட சொல்றாங்க. நீ கேள்விப்பட்டுருக்கியா? ஆமா டொமேட்டோ. அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்கன்னா, மொத்தத்துல என்ன சொல்ல வரோம்னா, இந்த விஷயத்துல நம்மளோட கேரக்டர் வந்து நம்மளோட தான். நம்ம கிட்ட இப்ப சொன்ன மாரி அந்த 1,00,000 பேத்துக்கு நார்மல் ஆளுங்க இருந்து, உன்ட்ட ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா இருந்தா, நீ ஒரு ஸ்பெஷலான ஆள்னா, தனி ஆள் தான்னு வர மாரி, அது உன்னோட கேரக்டர் தானே. பொறக்கிறப்பயே உன்ட்ட வந்திருக்கும். அந்த மாரி விஷயம். இல்லாட்டி இடையில ஏதாவது வந்திருந்தா, அது உனக்கு தான் வந்திருக்கு. மத்தவங்களுக்கு வரல. அப்ப அது உன்னோட கேரக்டர் தான் எப்படி இருந்தாலும் சேர்ந்தாப்புல வரும். அப்ப அது எதுவுமே உன்னால பண்ண முடியாது. அந்த 1,00,000 பேர் மாரி உன்னால மாற சொன்னா மாற முடியாது அந்த நேரத்துல. அந்த 1,00,000 பேர் உனக்கு கிடைச்ச அந்த விஷயம் மாரி இருக்க சொன்னா, இருக்க முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கலா நீ தனியான ஒரு ஆளா தான் ஆகுற. அந்த மாரி தான். அப்ப உனக்குன்னு ஒரு ஜாப் வந்தா, இந்த மாரிலாம் பண்றாங்களோ? அந்த மாரின்னு ஒரு கேள்வி தான் எனக்கு. இதுதான் பதிலோன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் காட். சரி, இவங்க கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இந்த நெறைய பேர் பண்ற அட்டூழியத்த பார்த்திருக்கியா? பழைய கதையில கூட இருக்கும். கடவுள் கடவுள் சொல்லிட்டு சாமி மேலேயே ஆசைப்படுவாங்க. சாமியே கெடுத்துருவாங்க. சாமியே வந்து தொடணும், வாழணும் இந்த மாரி எவ்வளோ கதை பண்றாங்க. இதெல்லாம் நீ யோசிச்சிருக்கியா? தெரியல எல்லாமே ஒரு மாரி சொல்லணும்னா, சின்னதா சொல்லணும். இருக்கிறத வச்சு வாழ முடியாதான்னு ஒரு வார்த்தை இருக்கு தானே டொமேட்டோ. அந்த மாரின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப அவங்கள இந்த மாரி நீ சொன்னல கத, அவங்கள விட்டுட்டு பார்த்தாக்கா கூட, ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேள்வி தான் வருது. இந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தணும் அதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் தெரியல. எப்படி இருந்தாலும் 10,000 வாழ்க்கை கிடைக்கப்போது, ஒரு வாழ்க்கை, ஒரு உயிர் தானே. அந்த அர்த்தம் தானே. அப்படி இருக்கிறப்ப, அது நம்மளுக்கு என்ன பிடிச்சதோ, அத வாழ்ந்து நல்லபடியா வாழணும்னு அந்த மாரி எண்ணம் இல்லன்னு இருக்கிறவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, பண்ற விஷயம்லாம் குப்பை. பண்ற விஷயம்லாம் அழுக்கு. பண்ற விஷயம் எல்லாமே நெகட்டிவ். பண்ற விஷயம் ஏதாவது பாசிட்டிவ் இருந்தா ஏன்னா நெகட்டிவ்ன்னு வந்தாலே, அது கெட்ட சைட் தானே டொமேட்டோ. பாசிட்டிவ்னு வந்தா அது நல்ல சைடு. அப்படின்னு இருக்கிறப்ப, அவங்க அந்த தானே அவங்க சூஸ் பண்ணி போறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலே அத தானே வச்சிருக்காங்க தானே டொமேட்டோ. அப்படின்னு தானே அர்த்தம் வரும். உண்மதான். ஏன்னா வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து அதாவது அசுரன்னு சொல்லிக்க அவங்க விரும்ப மாட்டாங்க. கடவுள்னு சொல்லி தான் விரும்புவாங்க. ஏன்னா அவங்களே அவங்க கடவுளா தான் பார்க்குறாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நான் துரோகம் நினைக்க மாட்டேன். ஒரு சின்ன விஷயத்த கூட நான் தூக்கி போட மாட்டேன்னு சொல்றவங்க தான் எல்லா அசிங்க வேலையும் பார்த்துட்டு மனசுக்குள்ள வச்சுக்கிறாங்க. ஏறக்குறைய நம்மள மாரி சொல்லலாம். நம்மளும் அதானே பண்றோம். அப்ப நம்ம மட்டும் ரொம்ப நல்லவங்களா?
இல்லையே டொமேட்டோ. ஆனா அந்த மாரி இப்ப நான் நெறைய எக்ஸாம்பிள் சொன்ன மாரி, அந்த மாரி பண்றோமான்னு கேட்டாக்கா, அந்த அளவுக்கு நம்ம போல. நம்மளோட வந்து நெகட்டிவ் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம்னு கேட்டாக்கா, இல்ல. ஆனா அவங்க பண்றதெல்லாம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். பவர் இருக்கும், காசு இருக்கும். ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே எக்ஸ்ட்ராவான நெறைய கொட்டி கிடக்கும் அவங்ககிட்ட. ஆனா பண்ற வேலைலாம் இப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப பாரு, இந்த பூமியில சில பேர் வந்து சில பாசிட்டிவான விஷயம் சில பேர் அத பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் கிடைச்சா அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க? அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, கஷ்டப்படுறவனுக்கு தான் காசோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்கல்லாடி, அதுதான் அவன்ட்ட இல்ல. அவன் இருந்தா அவன்ட்ட நெறைய ஐடியாஸ் இருக்கும், நெறைய விஷயம் இருக்கும். அந்த காச வச்சு என்ன பண்ணலான்ட்டு. நெறைய இருக்கிறவங்க வந்து அந்த காச வந்து ட்ரேட்ன்னு சொல்லி எங்கேயாவது போடுவாங்க. ஏதாவது பிசினஸ்ல போடுவாங்க. லட்சம் லட்சமா போவாங்க. லட்சமா போயிரும், லட்சமா வரும். என்ன வேணா வரும். ஆனா அதுல எது ஏதாவது யூஸா, பாசிட்டிவா அந்த சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டாக்கா, கம்மி தான் டொமேட்டோ. இந்த மாரி இருக்கிறவங்க அவங்களோட யூஸ்க்கு வந்து கரெக்ட்டா பண்ணாங்கன்னு பார்த்தா, ஏன்னா இந்த மாரி இருக்கிறவங்க வீடு, காடி, மோட்டார் அந்த காசுல வாங்குவாங்க. அடுத்தது வந்து வேற என்ன பண்ணலாமான்னு பார்ப்பாங்க. அந்த மாரிக்கும், இந்த மாரிக்கும் ஒரு வேள கேரக்டர் தான் முடிவு பண்ணும். தானே டொமேட்டோ? ஆமா. சரி இப்ப நம்ம வந்து அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஏன்னா வந்து எல்லாரும் அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சாமிய. அதாவது கடவுள் வந்து எனக்கு அம்மா, அப்பா மாதிரி இப்ப நீ சொன்ன காசு உள்ளவங்கலாம் இருக்காங்கல்ல, ம். அவங்கலாம் போய் ஒரு கோயில்ல கும்பிடுறாங்கன்னு வச்சுப்போம். அது கோயிலா இருக்கட்டும், அது வந்து சர்ச்சா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும். ஏன் மாஸ்கா கூட இருக்கட்டுமே, அவங்க போய் கும்பிடுறாங்கன்னு ஒரு விஷயம் பண்றப்பயே அந்த இடத்துல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு காசு இருக்கிறனால அவங்க அத கட்டிட்டு, அந்த விஷயத்த அவங்க எடுத்துக்கிறாங்க. நான் தான் எனக்கு தான் அந்த விஷயம். நான் தான் போய் நிப்பேன். நான் தான் எனக்கு தான் எல்லாமே செஞ்சு குடுக்கணும் கடவுளே வந்து நான் தான் பார்ப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலைக்காக அடிச்சுக்கிறாங்களா? இல்ல கடவுளுக்காக அடிச்சுக்கிறாங்களா? இல்ல அந்த நம்பிக்கைக்காக அடிச்சுக்கிறாங்களா? எதுக்காக இந்த மாரி வந்து பண்றாங்க? அது காசு உள்ளவங்க தான் அதிகமா பண்றாங்க. ஒண்ணும் ஏழையா இருக்கிறவங்கனால அது பண்ண முடியாதே. ஏழையா இருக்கிறவங்க நீ சொன்ன மாரி டொமேட்டோ, இப்ப இப்ப இத பத்தி பேசுறப்ப தான், செத்தா நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்னு அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு டொமேட்டோ. கரெக்ட் தான். ஏழையா இருக்கிறவங்க செத்தா ஒண்ணுமே எடுத்துட்டு முடியாது தான். ஆனா, இந்த மாரி நெறையா வச்சிருக்கிறவங்க செத்தா கொண்டு தானே போறாங்க அடுத்த தலைமுறைக்கு. அவங்க என்ன சுமாரா நம்மள மாரியா சாவறாங்க டொமேட்டோ? இல்லையே! இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த சொல்லி வச்சிருக்கிற விஷயம் பொய்ன்னு தான் தோணுது டொமேட்டோ. ஏன்னா நீ பார்த்தாக்கா, இப்ப நீ சொன்னல்ல, இந்த மாரிலாம் பண்றாங்கன்னுட்டு. அது மூட நம்பிக்கை என்னென்னமோ கேட்டல்ல. அது வந்து வாழ நெறைய வருஷம் வாழ ஆசைன்னு தான் பதில் வருது டொமேட்டோ. எப்படி பார்த்தாலும் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க? இந்த மாரிலாம் பண்றாங்கன்னுட்டு. ஏன்னா, அந்த மாரி வேஷம் போட்டுட்டு தானே நீங்கலாம் பண்றீங்க. டோட்டலா உண்மையா பண்ற ஆள் இந்த பூமியில எவ்வளோ பேர் இருக்காங்க டொமேட்டோ? கொஞ்சம் அது லட்சத்துல ஒருத்தன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி வேணா இருப்பாங்கன்னு நம்புறேன் டொமேட்டோ. உன்னோட கேரக்டர் நல்ல கேரக்டர்னா நீ நல்லதா தான் பண்ணுவ. நல்ல வேக்கு தான் போடுவ. உன்னோட கேரக்டர் கெட்டதுன்னா கெட்ட வேக்கு மட்டும் தான் போடுவ அந்த டொமேட்டோ. அது பொதுவான விஷயம். எல்லாத்துக்கும் தெரியும் தானே டொமேட்டோ. ஏன்னா, அவ்ளோ நல்லவனா யாருனாலயும் அங்க இருக்க முடியாது. யாருமே இல்லன்னு நான் சொல்லுவேன். சரி அந்த நல்லவன் கதைய விட்டுட்டு அடுத்த அதான் கதைக்கு சொன்ன பார்ப்போம். மாரி தான் டொமேட்டோ கேரக்டர் தான். உன்னோட கேரக்டர் பொறக்குறப்ப என்னவோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் நீ இருப்ப தானே? ஆமா, அதுதான் உண்மை. ஆனா நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த சாமி அழைக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? சாமி அழைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கும். சொல்வதெல்லாம் பொய் மேல வைக்காத கை அந்த மாரி இருக்கும். தெரியுமா? ஆமா. நீ ஏன் அந்த மாரி பண்றாங்க? எனக்கு சாமி வந்துருச்சு. என் கால்ல வந்து உழுவுது. நீ இத சொல்லு. ஆனா நம்ம மனசுல உள்ளத சொல்ல சொன்னேன்னு வச்சுக்கோயேன், சாமி டக்குன்னு ஓடிரும். எனக்கு டைம் இல்ல இப்போ. அப்படி சாமி சொல்லும். கேள்விப்பட்டுருக்கியா? பார்த்துருக்கியா? ஆமா. அது நீ சொன்ன மாரி டொமேட்டோ. அது ஒரு 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 தனி ஒரு 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 பிசினஸ் மாரியே தான் பார்க்குறேன் டொமேட்டோ. ஏன்னா வந்து அவங்க இந்த மாரி எல்லாம் வந்து வேற வேற அவங்கள்ட்ட டேலண்ட் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு மாரி இல்லன்னு தான் சொல்ல முடியும். வேற வேற பொசிஷன்ல வேற வேற இடத்துல வேலை செஞ்சா, பெரிய இந்த மேனேஜரோ இல்ல பாஸ் பொசிஷன்ல அவங்களால முடியாதுன்னு நெனைக்கிறேன் டொமேட்டோ. அதனால இந்த மாரி செஞ்சுட்டா இந்த மாரி நெறைய பேர் நம்புவாங்கன்னு தெரியும். அப்ப அவங்கள நம்பி வருவாங்கன்னு தெரியும். எவ்ளோ லட்சம் பேர் இந்த மாரி கிளம்பி இருக்காங்கன்னு தெரியும். எல்லாத்துக்கும் உனக்கும் தெரியும் தானே டொமேட்டோ. நம்மளுக்கும் தெரியும். நெறைய பேர் அங்க இங்கன்னு கேட்குறோம். இந்த மாரி ஸ்கேம் பண்ணிடுறாங்க, ஏமாத்திடுறாங்கன்னுட்டு. அப்பயும் இந்த மாரி புதுசு புதுசா மொளஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, வருவாங்கன்னு தெரிஞ்சனால இந்த பிசினஸ்லலாம் இறங்கிடுறாங்கன்னு தோணுது டொமேட்டோ. பிசினஸ்லலாம் இறங்குறாங்க சரி. அதான் கடவுள்னா நீங்க நம்புறீங்களே! கடவுள்னா உண்மையாச்சே! கடவுள்னா தண்டிப்பாங்களே! அப்ப தண்டிப்பாங்கன்னு இருக்கிறப்போ, இந்த மாரி பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த பயம் இல்லன்னு அர்த்தமா? அப்ப உண்மையாலே எல்லாரும் சொல்ற மாரி கடவுள் இல்லையா? இருக்காங்களா? இப்படின்னு கேள்வி வருதுல்ல. ஆமா. பயம் இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த தைரியமா வெளிய காட்டிக்கிட்டு, உள்ள பயம் வச்சுட்டு, அந்த மாரி தான் எல்லாருமே இருக்கோன்னு தோணுது. நம்ப கூட தான் டொமேட்டோ. அந்த மாரி தான் மொத்தத்துல வருது பதிலு. ஆமாமா. அது உண்மதான். எல்லாருமே பயம் இல்லாம இருக்க மாட்டாங்க. பயம் இருக்கிறவங்களும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பயம்னு சொன்னாக்கா, நம்ம அப்படியே பயத்துல நடுங்கிக்கிட்டு வெளிய அப்படியே பார்த்தாலே, "என்ன இப்படி பயப்படுறானே!" அப்படின்னு தெரியாது. வெளிய வந்து நார்மலா தான் இருப்போம். உள்ள வந்து ஒரு ஃபீல் வரும்ல. அது எல்லாத்துக்கும் வரும்னு தான் நினைக்கிறேன் டொமேட்டோ. சரி யாருக்கும் கடவுள் யாராவது பார்த்துருப்பாங்கன்னு நீ நெனைக்கிற? கடவுள் இப்ப யாருன்னா எங்கேயாவது பார்த்தீங்களா? அதுதானே டொமேட்டோ. ஆமா. ஆமா. ஏன்னா, இந்த மாரி விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தோணியிருக்கும். எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கும். ஆனா, எல்லா இடத்துலயும் சில விஷயம் பேச முடியாதுல்ல. ஏன்னா, நம்ம இந்த டிபிஎஃப் கான்செப்ட்ஸ்ல பேசணும்னாலே நெறைய ரூல்ஸ் அது இதுன்னு இருக்கு. ஏன்னா, இந்த மாரி பெரிய பெரிய ஆளுங்க பேசியிருப்பாங்க. நீ ஆல்ரெடி கேட்டிருப்ப தான் தானே டொமேட்டோ. அவங்கலாம் பொசிஷன் இருக்கனால அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் இல்ல. அவங்களோட கேரியர்ல பவர் இருக்கனால பேசியிருப்பாங்க. ஆனா, அவங்களோட பேசுறதும் சரியா ஏத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும். என்ன தப்பா பேசுறாங்களே! இந்த மாரி இல்லையே. அவங்களும் நம்மள மாரி வாழ்ந்து அந்த ஃபேஸ் பண்ணி பார்த்து தான் இருப்பாங்க தானே டொமேட்டோ. ஏன் இப்படி பேசுறாங்கன்னு இருக்கும். ஆனா சிலது வந்து அந்த பெரிய ஆள் பேசுற மாதிரி தான் ஒரு மாரி இந்த சேனல்லயும் இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த கேள்வி வரும்னு தான் நெனைக்கிறேன் டொமேட்டோ.
கேள்வி வரவங்களுக்கு அதாவது பிபிஎஃப் மனசாட்சி. இப்ப கேட்டுட்டு இருப்பீங்க சில பேரு. ஒரு ஆளாச்சும் கேட்பீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது மட்டும் கேள்வி இல்ல. உலகத்துல நெறைய கேள்வி இருக்குல்ல. அது எல்லாமே தான் கேட்க போறோம். ஆமா. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி விஷயம் நெறைய பேர் ஆல்ரெடி பண்ணலன்னு நெனைக்கிறேன். இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட்டு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அந்த மாரி விஷயம்லாம் கலந்து தான் பேசுவோம். அப்படின்னு இருக்கிறப்ப நெறைய கேள்வி சேமா இருக்கும். நெறையா பதில் கிடைக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கும் அந்த சேனல்ல. ஏன்னா சேனல் பண்ணணும்னாலே வந்து நம்ம வந்து ஐயோ! கரெக்ட்டா பேசணும். உண்மைய மட்டும் பேசக்கூடாது. மத்த எல்லாமே பேசணும்னு நெனைப்பாங்க. எங்களுக்கு வந்து உண்மைய பேசணும்னா, அந்த அளவுக்கு உண்மைய பேசுறதுக்கு நம்ம ஒண்ணும் அவ்ளோ நல்லவங்க கிடையாது. ஏதோ ஃபேக்ட்டோ அத நம்ம பேச போறோம். அந்த ஃபேக்ட்ட பேசி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட்டு தான் கண்டிப்பா உண்மையாலேயே. இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன் இந்த கட்டத்துல. என்னன்னா வந்து நம்ம ஃபேக்ட் தான் பேசுவோம். அதுல வந்து நெறைய உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இருக்கும். ஏன்னா ஒத்துக்க முடியாது. நெறைய பேத்துனால கண்டிப்பா ஒத்துக்க முடியாது. அந்த ஒத்துக்க முடியாதவங்க கண்டிப்பா பாக்காதீங்க. ஏன்னா டைம் வேஸ்ட். உங்க டைம ஏதாவது யூஸா ஏதாவது பண்ணுங்களேன். இதானே மட்டும். இப்ப நாங்க யூஸா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காவது எங்கள மாரி நெனைக்கிறவங்களுக்கு சேர்ந்தாலே போதும். காசு கிடைக்கிறது, காசு கிடைக்காதது 2வது விஷயம். இந்த விஷயம் சேருதா? சூப்பர் நம்மள மாரி ஒருத்தவங்க யோசிச்சிருக்காங்கன்னு தோணும். அவ்வளோதான். ம். சரி. டீ குடிக்கிறேன் டொமேட்டோ. நீ குடிக்கிறியா? நீயே குடி. சரி சொல்லு. சரி, இந்த சாமி பேரு சொல்லிட்டு இன்னொன்னு பண்றாங்க பாத்தியா? இந்த மாரி வந்து கொலைன்னு ஒரு பேர்ல சீரியல் கில்லர்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீ நெறைய கதையில பாத்தன்னா, என்கிட்ட காட் சொன்னாரு, நான் கொலை பண்ணேன். என்கிட்ட வந்து கடவுள் சொன்னாரு, நான் கொலை பண்ணேன். அவரு தான் என்கிட்ட சொன்னாரு. அவரே இறங்கி வந்து சொன்னாரு. இப்படியெல்லாம் சொல்லி அவங்க மேல பழி போடுறாங்களா? கடவுள் தண்டிக்க மாட்டாரா? கடவுள் தண்டிப்பாரான்னு அது தெரியல. ஏன்னா அதுக்குன்னு நீ சொன்ன மாரி டொமேட்டோ கடவுள் தான் தண்டிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டுருக்குமான்னு கேட்டா இல்ல. ஆனா அப்படி பண்றவங்கள இருக்காங்களான்னு கேட்டாக்கா, ஆமா நெறைய ரொம்ப நெறையாவே இருக்காங்க தானே டொமேட்டோ. ஏன் அப்படி பண்றாங்கன்னு அவங்க கடவுள் கீழ அதாவது கடவுள் கீழ வேலை செஞ்சாக்கா ஆட்டோமேட்டிக்கலா அந்த ஃபேமிலி அந்த ஒரு பிசினஸ்ல வேலை செய்றவரு புரியுற மாரி சொல்லணும். அப்படிதானே டொமேட்டோ? அப்படின்னு இருக்கிறப்ப அவங்க ஒரு கடவுளாவே உணர்றாங்கன்னு நெனைக்கிறேன். முழுசா மாறுன அந்த மாரி அந்த ஓ! மாரி டொமேட்டோ. முழுசா மாறுன சந்திரமுகியா இருக்காங்களா? ஆமா, சரி. கடவுள்னு சொல்லிட்டு இந்த மாரி பண்றது தான் அதிகமா இருக்கு. சரி, இந்த நம்மள சுத்தி 99% வந்து கெட்டது மட்டும் தானே நிறைஞ்சிருக்கு. நீ ஆமா, என்ன நினைக்கிற? ஸோ அதனால தான் நம்ம இந்த டாபிக் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறியா? ஆமா. அதனால டாபிக் எடுத்திருக்கோம்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல்ல எல்லா டாபிக்கும் எடுப்போம் தான். அப்படின்னு நெறைய பேர் நினைப்பாங்க. என்ன இவங்க எடுத்தோனே கடவுள்னு ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய நம்பிக்கை இருக்கு போலன்னு நினைப்பாங்க. சில பேரு, ஐயோ! கடவுள்னு எடுத்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு புடிக்காது போல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த கேள்வி. ஸோ உலகத்துல வந்து கடவுள் நெறைய இருக்காங்க. ஆமா தானே? ஆமா. அதுக்கு அடுத்தது யாரு இருக்கா? அதுக்கு அடுத்தலாம் சாத்தான் தான் ரொம்ப நெறையா இருக்கு. அதனால தானே எங்க பார்த்தாலும் ஏன் சும்மா சொல்லணும்னா ஒரு செய்தி தொறந்தாலே அதுல எவ்வளோ நல்லது இருக்கு, எவ்வளோ பேர் ஜெயிச்சுட்டாங்க, இந்த மாரி விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேரு மிச்சம். அதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? அவ்வளோ விஷயம் அழுக்கு, குப்பை மட்டும் நெறஞ்சிருக்கு. அப்படியே அதுல மட்டும் சும்மா அந்த ஒரு செய்தி விஷயம் சொல்லணும்னாவே இவ்வளோ மிச்சம் இதெல்லாம் எடுத்தா எவ்வளோ இருக்கு அது மட்டும். நீ சொன்னேல்ல, இந்த கோயிலுக்கு போற விஷயம், இந்த நல்ல டிவைன் பிளேஸ்க்கு. ம். கோயிலுன்றது நம்ம கோயில்னு அடிக்கடி வருது. டிவைன் பிளேஸ்க்கு போறது வந்து என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? என்ன காரணம்னா, இந்த மாரி இடத்துக்கு அதான் சொன்ன மாரியே இதுக்கு முன்னுக்கே சொல்லியிருக்கோம். அந்த கோயில்ல ஒரு விஷயம் நம்ம போய் இது பண்ணா, அது வந்து ஒரு ஃபேமஸான கோயில். அந்த கோயில்ல வந்து நடக்குது. அந்த கோயில்ல எத வச்சுலாம் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா வேண்டுனா நடக்குதாங்க. அப்படின்னு இருக்கிறனால தான் நினைக்கிறேன் டொமேட்டோ. ஏன்னா, நீ பார்த்தாக்கா இந்த மாரி இந்த மாரி ஏன் பண்றாங்கன்னே தெரியல டொமேட்டோ. அதாவது மொத்தத்துல நீ என்ன சொல்றன்னா, சுயநலவாதி, செல்ஃபிஷ் இதுக்காக மட்டும் தான் நம்ம போறோம். நம்ப கூட தான். நம்மளுக்கு ஒண்ணு தேவைன்னு மட்டும் தான் கடவுள் தேடி போறோம். தேவை இல்லன்னா நம்ம என்ன பண்றோம்? போறோமா? போமாட்டோம். ஆமா டொமேட்டோ. ஏன்னா அந்த கோயில்ல என்ன இருக்கு டொமேட்டோ? சுத்தி பார்க்கறது, சாப்பிடுற கடை இருக்கா? போய் பார்த்தா விதவிதமா இந்த மாரி ஒரு மாரி டிசைனா சிலது மாடர்னா இருக்கும். சிலது வந்து கிளாசிக்கா இருக்கும். அந்த மாரி போயிட்டு ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடைக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் டோட்டலா சொன்னேன். இதெல்லாம் பேசிக். எல்லாத்துக்குமே அந்த விஷயம் இருக்கும். அதுக்கு மேல கீழன்னு பார்த்தாக்கா, அது உண்மையா பொய்யான்னு கதையில புந்துரும் தானே டொமேட்டோ. அந்த மாரி விஷயத்துக்காக தான் நீ பார்த்தன்னா பாரு, இந்த உலகத்திலேயே அவ்வளோ லட்சம் இந்த மாரி புனிதமான ஒரு இடம் இருக்கு. தானே டொமேட்டோ. அதுல ஃபேமஸானது கொஞ்சம் தான். ஃபேமஸ் இல்லாதது அந்த காக்கா கூட போகாதது ரொம்ப நெறையா. அப்ப இதுல என்ன புரியுதுன்னா, அப்படி மட்டும் தானே புரியுது டொமேட்டோ. ஆமா, நான் கூட சில பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். அதாவது நம்ம பார்க்குறவங்க சில பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க. "அந்த கோயிலுக்கு நீ போயேன், சரியான நல்லது நடக்கும். இந்த சர்ச்சுக்கு நீ போயேன், சரியான நல்லது நடக்கும். அந்த தர்கா நீ போயேன், நல்லது ரொம்ப நடக்கும்." அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி மட்டும் தான் ஆளுங்க போறாங்களே தவிர, "அங்க போ, சும்மா போலாம் பார்க்கலாம்." அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமா டொமேட்டோ. இப்படியெல்லாம் இன்னைக்கு நேத்து வந்தது ரொம்ப காலமா ரொம்ப லட்சம் காலமா இருக்கிறனால தான் சில கோயில் மண்ணுக்குள்ளயே போயிருச்சு. சில சில புனிதமான இடம். அதெல்லாமே வந்து ரிகவர் பண்ண முடியல தானே டொமேட்டோ. உண்மையிலேயே ரொம்ப அதெல்லாம் ரொம்ப இதான ஒரு விஷயம் தானே. அதாவது மொத்தத்துல உனக்கு வேண்டியது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, கடவுள் இருக்கான் குமாரு, அதேதான். இதே உனக்கு வேண்டாதது நடந்துருச்சு அப்படின்னாக்கா, கடவுள்லாம் இருக்கானா? கடவுளே இல்ல. சரியான உலகம் ஃபுல்லா அசிங்கம் தான் நிறைஞ்சு கிடக்கு. கடவுளே இல்ல. கடவுள்லாம் வந்து சும்மா ஒரு பேரு அப்படின்னு அப்பதான் எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா டொமேட்டோ. நீ சொன்ன மாரி ஏன்னா, இப்ப எல்லாமே பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா டொமேட்டோ,
இந்த மாரியெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி பார்த்த விஷயம் தான் நெறைய நம்ம இதுல வந்து ஒரு பாயிண்ட்டாவே எடுத்து வச்சு பேசியிருக்கோம் தானே டொமேட்டோ. இந்த மாரி நம்பளுக்கு இவ்ளோ ஃபேஸ் பண்ணி பார்த்துருக்கோம்னா பார்த்தாக்கா, இந்த மாரி நெறைய பேத்துக்கும் இருக்கும் நான் கண்டிப்பா நெனைக்கிறேன். ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாரி சில பேரோட விஷயம் தான் எல்லாமே வரிசலா பேசிக்கிட்டே வரோம் தானே டொமேட்டோ. இப்ப சாத்தானுக்கும் கடவுள்னு பேர் வைக்கிறாங்க பாத்தியா? ஸோ இந்த மாரி அவங்கள வழிபடுற ஒரு விஷயமே நெறைய வச்சிருக்காங்க டொமேட்டோ இந்த உலகத்துல. வழிபடுறது அது தனியா அத நம்புறாங்க. அதையும் கடவுள்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஏன் உங்களுக்குன்னு சொந்த பேரே கிடையாதா? சொந்த அறிவே கிடையாதா? ஒருத்தவங்களோட பேர எடுத்து தான் வைப்பீங்களா? ஆல்ரெடி எவன் வச்சானே தெரியல இந்த விஷயத்த. கடவுள்னு கொண்டு வந்திருக்கீங்க. நெறைய விஷயத்த கொண்டு வந்திருக்கீங்க. பேரு உருவாக்கியிருக்கீங்க. இது எல்லாமே பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு காலத்துல. அது நம்மளுக்கு தெரியாது எப்போ பண்ணாங்கன்ட்டு. ஆனா வந்து அதையே எடுத்துட்டு வந்து இங்க அந்த பேர எடுத்து வச்சுக்கிறாங்களா? ஏன் உங்களுக்குன்னு பேர் கிடையாதா? ஒரு பேர்ல கூடமா இவ்ளோ அசிங்கமான வேலைய பார்க்கணும்? நீ சொல்றது பார்த்தா டொமேட்டோ. இப்ப நீ ஒரு இந்த மாரி புனிதமான உனக்குன்னு வச்சுக்கோ. நான் ஒரு புனிதமான இடம் எனக்குன்னு வச்சுக்கணும். எல்லாருமே அவங்கவங்களுக்கு புனிதமான இடம் எல்லாருமே வச்சு அவங்கவங்க பேரு அவங்கவங்களுக்கு அவங்களோட பேரே அந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். அந்த மாரி புரியுது டொமேட்டோ. ஆமா. அதுதான் உண்மை. ஏன்னா அப்படித்தானே நடக்குது உலகத்துல. அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுக்கிட்டீங்க. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஜாதி பிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க அவங்களுக்குன்னு எல்லா விஷயத்தையும் பிரிச்சுக்கிட்டாங்க தானே. இதெல்லாம் யாரு என்ன பண்ணா? கடவுள் வந்து சொன்னாரா? "நீ இத வச்சுக்கோ, நீ அத வச்சுக்கோ. நீங்க 3 பேரும் ஒரு பக்கம் போங்க. நீங்க ஒரு 10 பேர் ஒரு ஒரு இதா பிரிங்க." அப்படின்னு சொன்னாங்களா? எந்த கடவுள் சொன்னாரு? தெரியலையே டொமேட்டோ. ஏன்னா இந்த மாரி அதான் பொதுவா கேள்விப்பட்ட விஷயம்னு பார்த்தாக்கா, இந்த மாரி கேள்விப்பட்டுருக்கோமான்னு பார்த்தாக்கா, இல்ல. வேற மாரி கேள்விப்பட்டுருக்கோம்னா, வேற மாரின்னா இந்த மாரி அதான் எல்லா இடத்துலயும் சில புக்ல எழுதி வச்சிருக்கிறது, சில ஏன்னா ஃபியூச்சரே சில சில விஷயத்துல வந்து சயின்டிஸ்ட்டே கண்டுபிடிக்க முடியாத அந்த மாரி விஷயம்லாம் வந்து எழுதி வச்சது வந்து நடக்குது. அதெல்லாம் எப்படின்னு தெரியல. தானே டொமேட்டோ. அந்த மாரி இருக்கிறப்ப, இது நீ சொன்னது தெரியல தான் டொமேட்டோ. சரி, தெரியலன்னு விட்டுருவோம். ஏன்னா கடவுள் வந்து நம்மகிட்ட இதெல்லாம் சொல்லல. கடவுள் யாருன்னே மொதற்கொண்டு நம்மளுக்கு தெரியாது. கேட்டா பார்க்க முடியாதுன்னு தானே சொல்லுவாங்க. ஆமா. ஸோ, அதெல்லாம் தாண்டி பார்த்தா கூட இப்ப நீ பார்த்தனா, சில பேர் வந்து சொல்லுவாங்க பாரு 2 கல்யாணம், 3 கல்யாணம்லாம் பண்ணிப்பாங்க. ஏன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு கடவுள் சொல்லி வச்சாருன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கத்துல வந்து கடவுள் தான் 2 கல்யாணம் பண்றாரு, நானும் பண்ணுவேன். ஸோ, எங்க விதத்துல வந்து நாங்க 4 கல்யாணம் பண்ணுவோம். எங்க விதத்துல வந்து நாங்க எப்படி வேணா வாழ்வோம். இப்படியெல்லாம் கடவுள் சொல்லி வச்சாருன்னு அவங்களே ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. அது ஏன் ஒருத்தன் கூட வாழ முடியாதுனாலயா? தெரியலையே டொமேட்டோ. ஏன்னா, தெரியலன்னு சொல்றத விட, இப்ப நீ இதுல நெறைய கேள்வியா ஒரு மாரியா சொல்லியிருந்தல்ல. அதுல வந்து வாழ முடியாது, வாழ முடியும் அதெல்லாம் தெரியல. இந்த மாரி விஷயம்லாம் வந்து எவன் இத கிரியேட் பண்ணா? அவன பார்க்கணும்னு தோணுது. அடிச்சே கொல்லணும்னு தோணுது மட்டும். இந்த மாரி கேவலமான விஷயம் உனக்கு எப்படி தோணுது? இந்த மாரி ஒரு மாரி கிரியேட்டிவா நீ கொண்டு வந்திருக்கியேப்பா! அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. என்ன கிரியேட்டிவிட்டி உன்ட்ட மட்டும் கொட்டி கிடக்கு. நீ எல்லாம் இருந்தனா எங்கேயோ வேற வேற விஷயம் நான் ஜெயிச்சுக்கிட்டே போலாமான்னு தோணுது டொமேட்டோ. என்ன கொடும சரவணா இதெல்லாம். கண்டிப்பா சரவணா தான் டொமேட்டோ இதெல்லாம். சரி, இந்த காட் வந்து சொன்னாங்க போல, "நீ எனக்கு வந்து என்ன பண்ணு, ஒரு பூஜை பண்ணு. நான் என்ன பண்றேன், நான் உனக்கு வந்து இத பண்ணிடுறேன், நீ கேட்டதெல்லாம்." அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. டீலிங் போட்டுருக்காங்க பாத்தியா கடவுளு? அதாவது நமக்கெல்லாம் டீலிங் போட மாட்றாங்க. லஞ்சம் கேட்கறாங்களா? அந்த மாரி தானே டொமேட்டோ. இது லஞ்ச கணக்கு தானே? அவன் அவன் வந்து கடவுள்னு பேர் சொல்லி பிசினஸ் பண்றான்னு எப்படி உருவாயிருக்கு? ஒரு வேள கடவுள் அப்பயே உருவாக்கியிருக்காரோ டீலிங்கு? ஆமா பிசினஸ். இந்த மாரி ஒரு பிசினஸ் இது இருந்தா, இப்ப இந்த இந்த சிஸ்டம்னு இல்ல. வேற எல்லா விஷயத்திலும் இப்படிதான் இருக்கு தானே டொமேட்டோ. அப்ப எல்லாத்துக்குமே அந்த விஷயம் கொண்டு வந்தனால எல்லாத்துக்குமே இப்ப ரொம்ப யூஸ் ஆயிருச்சு. இது இதெல்லாம் பண்ணலாம். இது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாரி டொமேட்டோ. அதான் நான் கேட்கறேன். அந்த ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த ஒருத்தவங்க முதலா உருவாக்குன ஒரு புனிதமான ஆளு. அந்த புனிதமான ஆளு எங்க கிடைப்பாங்க? தெரியலையே! அதெல்லாம் தெரியாது டொமேட்டோ. ஏன்னா, இப்ப பாரு நீ இவ்ளோ விஷயம் கேட்கிறப்ப நெறைய விஷயத்துல தெரியலையேன்னு தான் வருது. இதெல்லாம் வந்து ஒரு டாபிக்கா நம்ம பேசுறோம். தானே டொமேட்டோ. ஆனா இதுலலாம் வந்து எவ்ளோ எவ்ளோக்கு வந்து நடந்திருக்கு, ப்ரூஃப் இருக்கு, விஷயம் இருக்குன்னு பார்த்தாக்கா, அவ்வளோ விஷயத்துக்கு இல்ல தான் டொமேட்டோ. ஏன்னா, இந்த மாரியெல்லாம் அதெல்லாம் ரொம்ப லட்சம் காலம் முன்னுக்கு நடந்தது. நம்ம சொன்ன மாரி நெறையா புனிதமா எல்லாம் மண்ணுக்குள்ள பூந்துருச்சு. அப்ப அந்த ஒருத்தனும் மண்ணுக்குள்ள பூந்துருப்பான்னு நெனைக்கிறேன் டொமேட்டோ. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம் தான் நம்ம பேசுறோம். சரி, அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த திருவிழான்னு வந்து அந்த உடம்புக்குள்ள வந்து சாமி ஆடுறாங்க தெரியுமா? நானும் திருவிழாக்கெல்லாம் போறேன். என் உடம்புல மட்டும் சாமி வரவே மாட்டேங்குது. அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்டுட்டோம்னு வச்சுக்கோ. இந்த மாரி நான் என் காதால நெறைய விஷயம் நான் பார்த்து கேட்டுருக்கேன். ஏன் என் உடம்புல வர மாட்டேங்குதுன்னு கேட்டா, இல்ல அதுக்குன்னு சில விஷயம் பண்ணும். அதுக்கு மனசு சுத்தமா இருக்கணும்னு. ஐயோ! மனசு சுத்தமா இருக்கணுமா? எப்படி? மனசு அப்ப அந்த சாமி உடம்புல வருது. அது எல்லாமே மனசு சுத்தமா உள்ளவங்களா? தெரியலையே என்ன சோக்கணும் பாய்க்கிறாங்கன்னு டொமேட்டோ. சுத்தமா வரணும்னா எதுல போட்டு துவைக்கிறீங்க? லாண்ட்ரில போட்டு துவைக்கிறாங்களா? இல்ல சொந்தமா துவைச்சா இன்னும் சுத்தமாகும்னு சொல்லுவாங்க பொதுவாவே தெரியும் தானே. ஏன்னா, அது மிஷின் சுத்தமா துவைக்காது. நம்ம துவைச்சா நம்மளுக்கு தெரியும். எங்க அழுக்கு நல்லா துவைக்கும் அந்த மாரிலாம். அந்த மாரி எல்லாம் சொந்தமா துவைச்சுக்கிறாங்களோ? அதனால சுத்தமாயிருதா டொமேட்டோ? தெர்ல. அவங்களுக்கு மட்டும் மனசு சுத்தமா இருக்கு. அதனால உடனே சாமி வந்து இறங்கிருது. நம்மளுக்கு மனசு அழுக்கா இருக்குன்னு நம்ம ஒத்துப்போம். நம்ம ஏன் உண்மையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மனசு எல்லாருக்குமே அழுக்கா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு மட்டும் திடீர்னு சுத்தமாயிரும், திடீர்னு அழுக்காயிரும். நாளைக்கு பார்த்தா அவன் கொலை கேஸ்ல இருப்பான். இல்லன்னா ஏதாவது ஒரு ரேப் கேஸ்ல போய் உள்ள உட்காந்துருப்பான். ஆமா. ஆனா அவனுக்கு தான் சாமி இறங்கியிருக்கும். ஆமா, ஆமா. கரெக்ட் தான் நீங்க சொன்ன மாரி. சரி, யாரு இந்த கடவுள் இந்த ஜிஓடி காட்ன்னு கிரியேட் பண்ணா டொமேட்டோ? காட்ன யாரு கிரியேட் பண்ணாங்கன்னு கேட்டா, கண்டிப்பா எவனோ ஒருத்தன் கிரியேட் பண்ணியிருக்கான். அது யாருன்னு தெர்ல. அது வந்து ஒருத்தன் சொல்லி, இன்னொருத்தன் சொல்லி, இன்னொருத்தன் சொல்லி, அது இந்த காலம் வரைக்கும் வந்து நிக்குதுன்னு நான் நெனைக்கிறேன். ஆமா டொமேட்டோ. ஏன்னா வந்து
அந்த ஜியோடின்னு யாருமே கிரியேட் பண்ணல டொமேட்டோ. அந்த ஒருத்தன் கூட கிரியேட் பண்ணல டொமேட்டோ. அந்த ஃபர்ஸ்ட் அந்த மொத வந்து அந்த காட் ஜியோடி அப்படின்னு அந்த பேரு தான காட். அந்த ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்கள யாருமே கிரியேட் பண்ணல டொமேட்டோ. அவங்கள யாருமே கிரியேட் பண்ணலன்னா, அப்ப அவங்க இருக்காங்களா? அதுக்கெல்லாம் பதில் இல்ல டொமேட்டோ. சில சில விஷயத்துல வந்து ஆமான்னு வரும். சில சில விஷயத்துல இல்லன்னாலும், சில சில விஷயத்துல கேள்வின்னு வரும் டொமேட்டோ. கேள்விக்குறியா இருக்க தெரியலையே. இதுக்கு பதில் இருக்கு. ஆமா, இல்ல. அந்த படத்துல மாரி. அந்த மாரி லூப்லயே போகும் டொமேட்டோ. சரி உண்மதான். இப்ப எப்படி பார்த்தாலும் வந்து நல்லது தான் சொல்லி வச்சிருக்க போறாங்க. அவங்க நம்மள விட ஒரு படி மேல இருக்கிறனால கண்டிப்பா நல்லது தான் சொல்லி வச்சிருப்பாங்க. உண்மதானே? ஆமா டொமேட்டோ. அப்ப யூனிட்டின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க தானே? ஆமா டொமேட்டோ. கண்டிப்பா. ஏன்னா விதவிதம் புக் இருக்கு. விதவிதம் பேர்ல என்னென்னமோ இருக்கு. எல்லாருமே அவங்க அவங்களோட ஒரு மாரி சொல்லணும். அவங்க அவங்களோட ஒரு இத வந்து ஒரு மாரி கொண்டு போங்க. இப்படிதான் வாழுங்க. இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுன்னு இந்த மாரி நெறையா அடுக்கி வச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்மளும் முன்னுக்கு நெறைய பேர் வாழ்ந்தவங்கன்னு சொல்லலாம். கடவுள்ன்னு சொல்லலாம். என்ன வேணா சொல்லலாம். அந்த மாரி விஷயத்தலாம் ஒரு விஷயம் இருக்கும்னு நம்புறேன் டொமேட்டோ. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே! அதான் இப்ப நீ சொன்னியே டொமேட்டோ யூனிட்டின்னுட்டு. ஒத்துமையா இருங்கன்னுட்டு. அத தவிர்த்து மத்த எல்லாமே நல்லா பண்றாங்கன்னு நெனைக்கிறேன் டொமேட்டோ. உண்மதான். அத தவிர்த்து எவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ண முடியுமோ, அவ்வளோ கேவலமான விஷயத்த பண்றது. ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, குத்திக்கிறது இது மட்டும் தான் நடக்குது. அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ள அவ்வளோ அழுக்கு வச்சுட்டு, "நான் நல்லவன் தெரியுமா? என்னைய அப்படி சொன்னா கடவுள் உன்ன தண்டிப்பார்." அப்படியெல்லாம் பேசுவானுங்க பார்த்துருக்கியா? நானே நெறைய பட்டுருக்கேன். ம். ஆமா டொமேட்டோ. சொல்லு. நான் படல. எனக்கு தெரிஞ்சவங்க பட்டாங்க. ஆமா. நீ என்ன ரொம்ப எமோஷனலா அந்த மாரி வேகமா இது பண்றியா? அதாவது உனக்கும் அந்த வெறி வந்துருச்சோன்னு நெனச்சுட்டேன் டொமேட்டோ. எனக்கும் வெறி வந்துடுச்சு. ஏன்னா, ஏன் என்ன சொல்லுவாங்க, அந்த வந்து என் கூட படுற துன்பமும் என் துன்பம் மாரி தானே! ம். ஆமா டொமேட்டோ. அதனால தான் சொல்றேன். இந்த மாரி வந்து நான் நல்லவன், நல்லவன்னு அடிச்சுக்கிறாங்க பாரு. அவங்க கடவுள்ன்னும் அடிச்சுக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. கடவுள்னு ஒருத்தவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. உலகத்துல இருக்காங்கன்னே வச்சுப்போம். ம். உலகத்துல இருக்கிறப்ப அவங்க மட்டும் தானே கடவுள். எப்படி விதவித கடவுள் வராங்க? ஆமா. நீ சொன்ன மாரி விதவித கடவுள் இந்த மாரி ஜிஓடி வந்துகிட்டே இருக்காங்க. நம்மள சுத்தி இந்த மாரி விஷயம்லாம் நெறைய நடக்குது. பிபிஎஃப் அனுசரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உங்கள சுத்தியும் நடக்கும். இத சுத்தி நடந்த விஷயத்த மட்டும் தான் நம்ம ஒரு மெயின் பாயிண்ட்டாவே எடுத்துருக்கோம். எடுத்து பார்த்தாக்கா இவ்வளோ விஷயம் நெறஞ்சிருச்சு. ஆமா, இந்த கடவுள்னு பேரு வச்சுக்கிட்டு, இந்த கிரிஞ்சா பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்திருக்கியா? தெரிஞ்சானா பூமர்ஸ் மாரியா டொமேட்டோ? இல்ல. இந்த கடவுள்னு பேரு வச்சுட்டு எதுக்கு பண்றாங்கன்னா, மொத்தத்துல வந்து அவங்களுக்கு ஒரு தேவ இருக்கு. கரெக்ட் தானே? ஆமா. தேவை இருக்கிறனால தானே. அந்த தேவைய வந்து கிடைக்கலன்னா என்ன பண்றாங்க, அவங்களே கடவுளா மாறிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாத்துக்கும் தேவைய குடுக்க ஆரம்பிச்சிரலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஓ! அந்த இடம் வந்து ப்ரூஃப் ஆவல. அவங்க இருக்காங்கன்னு யாருனாலும் இது பண்ண முடியல. ஆமா இருக்காங்கன்னுட்டு. சில பேர் ஆமான்னு சொன்னா, சில பேர் இல்லன்னு சொன்னாலும், அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்கள எல்லாருமே வணங்கி ஒரு மாரி அவங்க ஒரு மாரி ஓஹோன்னு வாழலாம். அப்படி ஒருமேட்டோ ஆ அப்படிதான். கொஞ்சம் காசு சைட்ல கிடைக்கும். கொஞ்சம் வந்து ஃபேம் கிடைக்கும். சோறுக்கு சோறு, வாழ்க்கைக்கு வாழ்க்கை. ஓஹோ! அப்படிதான். ஆ அப்படிதான். ஸோ வந்து இப்ப இப்ப நம்மள கேட்டா நம்ம எவில் சைட்டா, காட் சைட்டா கேட்டா, நம்மளுக்கு வந்து காட் சைட்ல இருக்க தான் ஆசை. ஆனா நம்ம எவில சுத்தி தான் நிறைஞ்சு கிடக்குறோம். அதாவது நம்ம பாசிட்டிவ்குள்ள இல்ல. நெகட்டிவ்குள்ள தான் இந்த உலகத்துல இருக்கோம். கரெக்ட்டா? ஆமா டொமேட்டோ. ஆனா எனக்கு கோட்டா இருக்கணும்னு தான் ஆசை டொமேட்டோ. அந்த ஒருத்தனா. ஏன்னா கிரியேட்டிவிட்டி கொட்டி கிடக்குல. அவன் கோட்டா இருந்தனால தானே இந்த மாரிலாம் பண்ணியிருக்கான். ஆமா. அந்த மாரி. நான் எவிலா இருக்க ஆசைப்படுறேன். 2 பேரும் பாதி பாதி எடுத்துப்போமா? பாதி பாதி யார் வேணா எடுத்துக்கலாம்ன்னு மாரி தான் விஷயமே இதுதானே டொமேட்டோ. சரி, இப்ப இவ்வளவு நேரம் கடவுள் இருக்காங்களா? இல்லையா? இருக்காங்களா? இல்லையா? அந்த மாரியே போயிட்டு இருந்துச்சு. ஆ ஸோ இப்ப நம்ம கேட்குறோம். அது என்ன கடவுள்? தவிர்க்க முடியாத விஷயம் தான் கடவுளா? தவிர்க்க முடியாத விஷயம்னா என்னன்னே புரியலையே. நல்லா புரியிற மாரி சொல்லு டொமேட்டோ. கடவுள்ன்ற விஷயம் வந்து உண்மையாலே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். நம்ம பார்க்கல, நம்ம கண்ணால பார்க்கல. சில பேர் சொல்லுவாங்க. அதாவது நீ என்ன சொல்ல வரேன்னா, ஆமா இல்லவே இல்ல. அடிச்சு சொல்ல முடியும். அந்த மாரியா? இல்லவே இல்லன்னு இல்ல. அவங்க இருக்காங்க தான். இருக்காங்கன்னு நீ சொல்ற மொத்தத்துல. இருக்காங்க. உன்னோட இது. ஆமா. எக்ஸாம்பிள்க்கு மெடிக்கல் மிராக்கிள் இருக்குல்ல. ஆமா. ஏன்னா, இப்ப நெறைய விஷயத்துல கூட நெறைய என்னென்னமோ இதாகும். ஆனா, கடைசில பார்த்தாக்கா, அது மெடிக்கல் மிராக்கிள் தான் சொல்லுவாங்க. அது எப்படி நடக்குது? ஏன் நடக்குது? காரணம் அதுக்கு இல்லவே இல்ல. சில கதையில பார்த்தோன்னா, ஒரு சில பேய் கேஸ் அதாவது அவங்க நினைப்பாங்க இது வந்து பேயெல்லாம் இல்ல. அவங்க வந்து சைக்கோட்ரிக்கா வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ஆனா அங்கலாம் அங்க நல்லா ஆவாது. ஆனா கடவுள் கிட்ட நீ கூட்டிட்டு போனா அதாவது நம்ம மொத சொன்ன அந்த ஃபேமஸான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்களா, நல்லா ஆகும். அதுக்குன்னு நான் சொல்றது ஆசாமி கிடையாது. சாமிய மட்டும் தான் சொல்றேன். புனிதமான இடம் இந்த உலகத்துல நெறைய இருக்குல்ல. அங்க நம்ம போனாலே அந்த பீஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பேசிக்கான விஷயமான இருக்கிற இடங்கள். அதாவது தானே? பாசிட்டிவ் சுத்தி இருக்கிறது. ஏன்னா நம்ம இந்த உலகத்துல நெறைய நெகட்டிவ்ல தானே கிடக்குறோம். ம். அதனால நான் நெனைக்கிறேன். ஆமா. நாளுக்கு நாள் பாசிட்டிவ் நெறையுதோ எல்லாம் காசு போட்டு உண்டியல்ல சேர்க்கிற மாரி நெகட்டிவ் நெறஞ்சு நெறஞ்சு ஒண்டியெல்லாம் உடைஞ்சு வெளிய கொட்டுது. அள்ளிக்கிங்க அள்ளிக்கிங்க எல்லாருமே. தானே டொமேட்டோ? ஆமா. கடவுள் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நிலா, சூரியன் அதுதானே டொமேட்டோ? வானம் இதெல்லாம் வானம். வந்து யார் உருவாக்குனா? காத்த யார் நான் உருவாக்குனா? தான் உருவாக்குனேன் டொமேட்டோ. நான் தான் நீ உருவாக்குனேன். தான் அந்த கடவுள ஒண்ணு அடிச்சு கொல்றான் பாரு. ஆ சரி இல்ல. அந்த மாரி விஷயம்லாம் ஆல்ரெடி இருந்த விஷயம் தான். அதெல்லாம் எப்படி சொந்தமா ஒரு ஒரு இப்ப கரண்ட் செஞ்சாங்கன்னா யாருன்னு பார்த்தாக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க. சாப்பாடு யாரு கண்டுபிடிச்சாங்க பார்த்தா ஒருத்தவங்க இருப்பாங்க.
அந்த மாரி இந்த விஷயத்துக்கெல்லாம் பார்த்தாக்கா யாருமே இல்லையே! அப்ப அது சொந்தமா வரலன்னு இருக்கிறப்ப ஏன்னா, மொத இது வந்து வேற வேற பிளானெட் மாரி ஒரு எம்ப்டி லேண்ட் இப்ப ஒரு வீடு வாங்குறப்ப அந்த எம்ப்டி லேண்ட்ல பேஸ்ல இருந்து தானே ஏத்துவோம். தானே டொமேட்டோ. அந்த மாரி ஒரு எம்ப்டி இருந்த விஷயம். அதுக்கு ப்ரூஃப் இருக்குதா டொமேட்டோ. அந்த மாரி இருந்த பூமி தான், இப்ப நீ பார்த்த எலக்ட்ரானிக் என்ன, கேட்ஜெட்ஸ் என்ன, வாழ்க்கை என்ன, மாடர்ன் கல்ச்சர்ன்னு சொல்லி என்னென்னமோ பண்றது என்ன, இந்த அளவுக்கு இப்போ கெட்டு கிடக்கு மொத்தத்துல. தானே டொமேட்டோ. கெட்டு கிடக்கு. ஏன்னா நம்ம கெட்டு தான் சட்னி மாரி பூமர்ஸ். இருக்கு மொத்தத்துல. ஆமா. சரி. கடவுள் கண்டிப்பா நம்ம பார்க்க முடியாது. அதான் காட்ட நம்ம பார்க்க முடியாது. ஆனா வந்து அதுக்கேத்த ரெஸ்பெக்ட் குடுத்தா போதும்னு நான் நெனைக்கிறேன். இந்த மாரி வந்து நான் தான் கடவுள். நான் கடவுள வந்து அப்படி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன்னு சொல்லி கடவுளையே அசிங்கப்படுத்துறதுக்கு பதிலா இத பண்ணலாம்னு நான் நெனைக்கிறேன். அதான் நான் ரெஸ்பெக்ட் குடுத்தேனே டொமேட்டோ. இப்ப இந்த மாரி நெறைய பேரும் குடுத்துருப்பாங்களா? அதான் இப்ப இவ்ளோ பேசிட்டு இருந்தோமே. ரெஸ்பெக்ட் குடுத்தனால தானே இந்த இடம். ஆமா. ரெஸ்பெக்ட் குடுத்தனால தான் இந்த இடம். ஏன்னா ஒரு விஷயம் கிரியேட் பண்ணி வச்சு, இல்ல அப்படின்னு சொல்றத விட, இல்லாம இருக்கேன் அப்படின்னு காட்டுறது தான் கடவுள்னு நெனைக்கிறேன். இப்ப நீ சொல்றப்பயே இந்த சென்டென்ஸ் இந்த வரிய நீ சொன்ன மாரி ஒரு மாரி குழப்பமா, ஆமான்னு தோண வைக்குது. சில சமயத்துல நீ சொல்லி முடிக்கிறப்ப இல்லன்னு தோண வைக்குது. அப்ப என்ன டொமேட்டோ இது? யாருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே எடுத்துக்கலாம். ஓ! அதுதான் வந்து இந்த ஜிஓடின்னு இந்த டாபிக்ல தெரிஞ்ச விஷயம் டோட்டலா. தானே டொமேட்டோ? ஆமா உண்மதான். ஏன்னா வந்து இந்த அசிங்கமான விஷயம் தான் நெறைய நடக்குது. உண்ம தானே? ஆமா. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் வந்து கடவுள் பொறுமையா இருக்காங்க? பொறுமையா அவங்க கேரக்டர் இருக்கணுமா டொமேட்டோ? இல்ல பொறுமையா அதனால இல்ல. அப்ப எதுனால டொமேட்டோ? பொறுமையா அவங்க வந்து இப்ப நம்மலாம் வந்து தியேட்டருக்கெல்லாம் போனா, அப்படியே பொறுமையா என்ன படம் இப்படி எடுத்துட்டு பொறுமையா பார்த்துட்டு இருப்போம். ஆனா கடைசியா வந்து பொங்கி எழுந்து இன்னும் படத்த பார்த்து காசு, டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணியிருக்குமே, அந்த மாரி இருக்குமோ? அந்த மாரி டொமேட்டோ இருக்கும் போல அவங்களுக்கும். ஏன்னா நம்ம கேரக்டர் வேற, அவங்க கேரக்டர் வேறையா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு தானே. கடவுளுக்கு மட்டும் என்ன உருவம் எதுவுமே இல்லன்னு இருக்கிறப்ப, ஆமான்னு சொல்ல முடியல, இல்லன்னு சொல்ல முடியலன்றப்ப, ஏதோ ஒண்ணு ஒரு கேரக்டர் அவங்களுக்கும் இருக்கு தானே டொமேட்டோ. பொறுமைக்கெல்லாம் எல்லை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி டொமேட்டோ. அதுக்காக அவங்க பொறுமையா காத்துக்கொண்டு மிச்சம் மீதி கிளைமாக்ஸ் வர நாள் வந்துருச்சு டொமேட்டோ. கண்டிப்பா. நம்மளுக்கும் கிளைமாக்ஸ் வந்துருச்சு. நம்மளும் முடிக்க போறோம் இந்த டாபிக் பத்தி பேசி. ம். அதாவது என்னன்னா, பொறுமையா அவங்க ஏன் இருக்காங்கன்னா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எதுவுமே அவங்க பண்றதில்லன்னு நான் நம்புறேன். அதாவது கடவுள் எதுவுமே இங்க யாருக்கும் பண்ண சொல்லல. யாரையும் பண்ண வைக்கவும் இல்ல. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ அசிங்கம் நடக்குதோ நடந்துகிட்டே போட்டும். அது மேல ஏறி அந்த தண்ணிய முட்டி, அது கடைசியா ஒரு இடத்துக்கு போறப்போ, அப்ப அழிக்க வருவாங்கன்னு நான் நம்புறேன். என்ன அதாவது டொமேட்டோ தண்ணீய முட்டி, இங்க முட்டி, கால் முட்டி என்ன என்ன முட்டினே புரியல டொமேட்டோ. எல்லாமே மொத்தத்துல சிம்பிளா சொல்லணும்னா, சாத்தான் டிமாலிஷ் டே கமிங் சூன். ஓ! அசுரன் அழிய போற நாள் கிட்ட கிட்ட அதாவது கிட்ட வந்தாச்சு அப்படின்னு சொல்லி. அது எப்படி தெரியும் டொமேட்டோ? 99% சாத்தான் தானே. அசிங்கமான விஷயம் ஒண்ணு நடக்குதுனாலே அது சாத்தான் தானே நான் ஆமா நம்புறேன். இப்ப அசிங்கனாலே நம்ம பண்ற இந்த பாரு இந்த மாரி நம்ம சேனல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? எதுக்கு பண்றோம்? காசு சம்பாரிக்க. காசு எதுக்கு தேவை? அடுத்த விஷயத்த பாக்க. எதுக்கு? ஆசை, அது இதுன்னு நெறைய வரனால. ம், ஆசைகள் எல்லாமே என்ன கேட்டா சாத்தான் வழி போற ஒரு விஷயம் தான் நான் ம், நெனைக்கிறேன். ஸோ நம்ம சாத்தான் விஷயத்துல சிக்கிக்கிட்டு நம்மளும் சாத்தானாக மாறுறனால, ம். அடுத்தது நம்மளலாம் அழிக்க கடவுள் வருவாரு. ஓ! இத எப்படி அடிச்சு சொல்ல முடியும்னா, இப்ப நீ சொன்னேல்ல டொமேட்டோ, அந்த சொன்னேன்ல சில சில இடத்துல சொல்லி வச்சிருக்கிற விஷயம். சயின்டிஸ்ட் கூட கண்டுபிடிக்க முடியாத விஷயம் எல்லாமே வருசலா நடந்துருச்சு. வருசலா நடந்துருச்சுன்னு இருக்கிறப்ப, கடவுள் இல்லன்னு அந்த இடத்துல, அந்த விஷயத்துல சொல்ல முடியாது தான் டொமேட்டோ. ஆனா வருசலா நடந்தனால அடுத்த விஷயம் நடக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நடக்கும் அப்படின்னுட்டு தானே டொமேட்டோ. உண்மதான். அது கண்டிப்பா நடக்கும். அப்ப அந்த நடக்க போற நாள் தான் சொல்லி வச்சபடி நடக்க போகுது தானே டொமேட்டோ. அப்ப இதுலயே தெரிஞ்சிருக்கும். இருக்கா? இல்லையா? ஆமாவா? இருக்கா? லூப்ல ஓடிக்கிட்டு இருக்குமா? என்ன ஏதுன்னுட்டு தானே டொமேட்டோ. உண்மதான். எனக்கு கடைசியா ஏதாவது சொல்ல நெனைக்கிறியா? இல்ல அவ்வளவுதான் சொல்லி முடிச்சுட்டோம். பிபிஎஃப் மனசாட்சி சேனல்ல எல்லாருமே ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சொல்ல வரல. எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்களா? ஒரு மாரியா இருக்கு. புது பிசினஸ் அதான். நம்மளுக்கும் சொல்ல வரல. ஒருவேள காட் வார்த்தையில அந்த லாயல்ன்னு ஒரு அர்த்தம் வருதுல்ல. அதனால தான் எல்லாரும் காட்ன்ற பேர வந்து யூஸ் பண்ணி இப்படியெல்லாம் காட்க்கு வந்து ஆப் அடிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களே பேக் ஸ்கிராப் பண்றாங்க. அதாவது பின்னாடி குத்துறாங்க. ஏன்னா, அவங்க உண்மையா இருக்கிறவங்களுக்கு உண்மையா இருக்க அந்த மாரி ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு கான்செப்ட் ஒரு விஷயம் இருக்குதான். நீ அவங்ககிட்ட இருந்து கரெக்ட்டா இருந்தன்னா, உன்ன நீ எப்படி அவங்க பார்த்துக்கணுமோ, அதாவது நீ இப்ப நம்ம ஒரு மனுஷாலே பார்த்தாக்கா, ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருந்து பார்த்துக்கிட்டா, அவங்க உண்மையா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் மனுஷ ஜென்மம். ஆனா, அது வேற ஜென்மம், இது வேற ஜென்மம். இப்ப எனக்கு ஜென்மமே மொத்தமா தெரிஞ்சிருச்சு டொமேட்டோ. சரி அந்த மாரி தான். அடுத்தது நம்ம போவோம். அதோட முடிஞ்சிருச்சு. இந்த டாபிக் இவ்ளோ தான் பிடிச்சிருந்தா கண்டிப்பா பாருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியணும் கண்டிப்பா இந்த விஷயம்லாம். ஸோ தெரியறதுக்காக ஸ்டே டியூன் பண்ணிக்கோங்க. ஆமா. ஏன்னா, இப்ப இவ்வளோ பேசுனனால இன்னொன்னு தோணுச்சு டொமேட்டோ. இந்த மாரி இந்த மாரி புனிதமான ஒரு ஃபோட்டோ அந்த மாரிலாம் இருக்குல்ல. அந்த மாரியெல்லாம் ஆத்துல, கோயில்ல அங்க இங்கன்னு வைக்கிறாங்கல்ல. குப்பையிலலாம் போடுறாங்கல்ல டொமேட்டோ. அந்த மாரி வந்து குப்பையில போடுறாங்கன்னா, இப்ப அதான் ஃபேஸ் பண்ணி பார்த்த ஆளுங்கள பத்தி மட்டும் தான் பேசுறோம்னு இருக்கிறதுனால, குப்பையில போடுறதுக்கு ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க எல்லாமேன்னு ஒரு கேள்வி இருக்குதான் டொமேட்டோ. கையோட இதான் இவ்வளோ பண்ண முடியல. உன்னால இன்னும் நெறைய பண்ண முடியும். எரிச்சிரு. அந்த மாரி விஷயத்தலாம். இல்லாட்டி குப்பையில வீசிரு. இல்லாட்டி மிதிச்சு மிதிச்சு அழுக்கு மாரி ஏதாவது டிஷ்யூவா பாய்ச்சுக்கோ. அந்த மாரிலாம் பண்ணிக்கோ. அந்த மாரிலாம்
பண்ண முடியலன்னு இருக்கிறப்ப, மனசுலயே ஒரு மாரி ஃபீல் வருது. பயம்ன்னு இருக்கிறதுனால தானே, அந்த மாரிலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா, இப்ப இந்த விஷயம்லாம் பேசுறப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு தோணுது டொமேட்டோ. இந்த பூமியில நெறைய அழிவு வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, இப்ப இடையில கூட கோவிட்ன்னு ஒண்ணு வந்துச்சு தானே டொமேட்டோ. அப்படின்றப்ப சில புனிதமான இந்த உலகத்துல இருக்கிற விஷயத்துல, அந்த மாரி இடத்துலலாம் ஒண்ணுமே ஆவல தெரியுமா டொமேட்டோ. அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் டொமேட்டோ. அது எப்படி ஏன்னு தான் தெரியல. உள்ள போனா கூட ஒண்ணும் கிடைக்காது தான். ஆனா, அந்த மாரி எதுக்குமே ஆகல. ஒருவேள அதெல்லாம் உண்மையிலேயே பாசிட்டிவ் இருக்கிற இடமோ, பாசிட்டிவ்னா அந்த இடத்துல இருக்கோன்னு மாரி தான் தோணிக்குது தான் டொமேட்டோ. உண்மதான். ஏன்னா அதுக்கு அதுக்கு பேர் தான் நான் நெனைக்கிறேன். அதாவது சயின்டிஃபிக்கே ப்ரூஃப் பண்ண முடியாத ஒரு விஷயம்னு இருக்குன்னா, நான் சயின்டிஃபிக் படி தான் நம்புவேன். அத தாண்டி ப்ரூஃப் பண்ண முடியாத விஷயம்னு ஒண்ணு இருக்குன்னா, அதுக்கு பேரு கண்டிப்பா சுப்ரீம் ஷைன் தான் சொல்லணும். கரெக்ட் தான் டொமேட்டோ. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதாவது இது இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. யாருக்காவது தெரியுமான்னு தெரியல. அதையும் சொல்லுவோம் டொமேட்டோ. இது வந்து அங்க போய் கோயில்ல வச்சுட்டா நம்மளுக்கு ஏதாவது நெகட்டிவ் அடிச்சிடாது. பாசிட்டிவா ஒரு தீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி விஷயம்லாம் இருக்காது. அதனால ஆத்துல வச்சிடலாம், கோயில்ல வச்சிடலாம். அங்க இங்கன்னு வச்சுட்டா கோயில் கோயில் எல்லாமே இருக்குதான். கரெக்ட்டு தான்ப்பா. அந்த கோயில யாருமே பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க நல்ல வழியில. அதுதான் விஷயம். அதனால தெரியாதவங்களுக்கு சொல்றேன். எல்லாமே மண்ணுல புதைச்சு மேல ஒரு செடி நட்டுருங்க. அதுதான் கரெக்ட்டான வே இதுக்கு உண்மையாலே. ஆமா. மொதலா மண்ணுல பொதச்சு, அத வந்து வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் அத செடி நட்டு, அதுல கொஞ்சம் ஒரு பால் ஊத்துனீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் வராது. இது நார்மலாவே பண்ணலாம். இது வந்து கடவுளுக்கு தான் பண்ணணும்னு இல்ல. ஒரு விஷயம் பண்றதுக்கே நல்லது தான். ஆமா டொமேட்டோ. அப்ப முடிச்சுக்கலாம் டொமேட்டோ. முடிச்சுக்கலாம். சரி, பாய் பொட்டேட்டோ. என்ஜாய் பண்ணுங்க. சரி, பாய் டொமேட்டோ.